வெல்கம் டு கார்த்திஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹிமாலயனுடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்காண்டி நம்ம பாரத் உடைய சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கோயம்புத்தூரில் இது கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ லெட்ஸ் சி, நம்மளுடைய ஹிமாலயன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஈவினிங் டெலிவரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து 1000 rupees சர்வீஸ் எஸ்டிமேட் அப்படின்னாங்க, இன்னொருத்தர் வந்து 900 சம்திங் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி 1300 சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தாகணும். நம்ம கரெக்டான அமௌண்ட்டா இல்லை நம்மளை எதுவும் ஏமாத்துறாங்களா என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் எனக்கு கால் வந்தது, நம்ம பைக் ரெடி ஆகிடுச்சான். பரவாயில்ல, ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கால் வந்ததும் நான் ஓலா கேப்ஸ் பிடிச்சி கிளம்பிட்டேன். நான் அங்கே போயிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் 6 ஆச்சு. நான் 12 o'clock வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தேன். இவங்க 6 o'clock டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த டெலிவரி சீம்ஸ் ஓகே. நான் என்னென்ன செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு. ஸோ நான் உடனே இங்கே நான் எப்படி பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஹிமாலயன் இப்போ சர்வீஸ் விட்டு நான் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டேன். ஸோ நம்ம வீடியோ இப்போ நான் ரெஸ்யூம் பண்ணுறேன். சர்வீஸ் பில் நான் உங்களுக்கு, இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்றதுனால பில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவங்க மாற்றவும் இல்லை. இன்ஜின் ஆயில் ஆல்ரெடி இருந்தது சிந்தட்டிக் ஆயில் இல்லாமல் மினரல் ஆயில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் ஓடணும்னா அதை வந்து இன்ஜின் ஆயில் செமி சிந்தட்டிக் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 994 வந்துருக்கு. ஸோ ஓகே, எல்லாருக்கும் வர அமௌண்ட் தான் இது. ஸோ அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எனக்கு கொஞ்சம் ஹீட் குறைஞ்ச மாதிரி தெரியுது. முன்னாடிலாம் நைட்டு ஓட்டும்போது கூட ஹீட் ரொம்ப அடிக்கும். இப்போ வந்து அந்த நைட் அடிக்கிற பிரச்சனை மட்டும் கொஞ்சம் இல்லை. பட் ஸ்டில் இட்ஸ் அ பவர்ஃபுல் இன்ஜின், 411 cc இன்ஜின். ஹீட் நம்ம பார்த்தோம்னா வண்டி ஓட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு இங்கே பாருங்கள், இதோடைய மோல்டே ஏதோ ஆன மாதிரி இருக்குது. ஏதோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி இருக்குது. என்னால் ஃபுல்லாக மாட்ட முடியல. மாட்டினாலும் ஒரு தடவை ஹார்ன் அடித்தா வெளில வந்துடுது. ஸோ இந்த ஒரே ஒரு இஷ்யூ மட்டும்தான் நான் ஆஃப்டர் சர்வீஸ் ஃபேஸ் பண்ணுறேன். இது நான் என்னென்ன சர்வீஸில் கேட்கவும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு ஹாரனுக்கெல்லாம் போய் அவங்ககிட்ட போய் கேட்கணுமா. ஐ ட்ரை டு ஃபிக்ஸ் இட் மை செல்ஃப். இந்த ரேடியேட்டர் கார்டு நான் புதுசாக வாங்கி போட்டிருக்கேன். விச் காஸ்ட் 1250. நிறைய இடத்துல பிளாக் கலரை தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ ஆஃப்டர் லாங் ஹண்ட் இது வந்து நான் சர்வீஸ் பண்ண இடத்துல இருந்தது. நான் எங்கெல்லாமோ கேட்டேன், அங்கே கேட்காம எல்லா இடத்துலையுமே வந்து சில்வர் தான் இருந்தது. ஸோ சில்வர் போடலாம், பட் நம்ம பைக் கீழே ஃபுல்லாகவே பிளாக் இருக்கனால ஐ ப்ரிஃபர்ட் பிளாக். இதோடு சேர்த்து நான் பைக்குக்கு ஒரு ரெயின் கவர் வாங்கியிருக்கேன். அது காஸ்ட் ஒரு 975 அதோடைய ப்ரைஸ். இது ரெண்டுடைய பில் வந்து நான் கம்ப்யூட்டரைஸ் பில் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் வீடியோவில் அட்டாச் பண்ணேன், பாருங்கள். பைக்குக்கு இன்னும் கிராஷ் கார்டெலாம் இன்னும் மாட்டலை. கிராஷ் கார்டும் ஆயில் சிலிண்டர் கார்டும் ஜெனாலில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோடனே தனி இன்ஸ்டாலேஷன் வீடியோ நான் ஒன்று போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹிமாலயனுடைய மைலேஜ் டெஸ்ட் பார்ப்போம், எவ்வளோ குடிக்கிறான் நம்ம பையன் அப்படின்னு. வீடியோ ரெக்கார்டிங்கில் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். நான் ரொம்ப நர்வஸாக பேசுகிற மாதிரி இருக்குது ஆடியோவில் செக் பண்ணும்போது. ஸோ ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கார்த்திஸ் வேர்ல்ட் சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until then, see you for the next video.
பாய்.